பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய புதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்ச அப்போ ஃபர்ஸ்ட் ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்துக்கிற, இவ்வளவு நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறிய அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. எப்படி இவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்பங்க சைக்கிள்ல போறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பத்தி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளவு பெரிய பப்பாளி பழம் பண்ணிருக்காராமா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகணும், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்கோ. ஸ்கூல்ல போற வழியில நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியா தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். இவ்வளவு நெருக்கமான பழக்கம் எங்க குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையா பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமா பண்றாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னாரு, அரவிந்த் சார் வந்து சொன்னாரு. ஒவ்வொரு சீனும் நடிக்கும் போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலா பெரிய ஹிட் ஆனா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்சஸ்ஃபுல் படத்துல என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமா இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொட தட்டுற விஷயம், அண்ணாமலையில ரஜினி சார் குறிச்சு வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்லலாம், மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரை கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப் நிக்கிறாரு. யா 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 மேடி என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளவு பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிகேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரன், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்றாருன்னு பாத்துடலாம், மேடி எப்படி பேசுறாருன்னு பாத்துடலாம்னா கரெக்டா ஏனுங்க நாங்கிற சொல்றவங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமே நின்றுட்டு, ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டா நம்மளை விட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் லைனா சொல்லிட்டு போல, அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு. ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருதை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. தமிழ்நாட்டிலேயே இல்ல சவுத் இந்தியாலயா? தமிழ்நாட்டுல உறுதி. அது நாங்க ஷூட்டிங் எடுத்திருக்கையில அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சாரு. எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவுல மரியாதை பண்ணாங்க. நீங்க யாரு எப்ப கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலயும் வந்து, அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மேடை. நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், இது விக் அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினா இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேற மாதிரி கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்து பாக்குறேன். இப்ப அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க மேடி நீங்க பாருங்க, ரங்கநாயகி வேற, அது வேற. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்க எல்லாம், நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவாரு, அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க. பாருங்க சார், வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியா வந்து நிக்கிறாங்க சார், எல்லா செலவு அவ்வளவு செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா, ரொம்ப செலவு பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமா செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியா வேடிக்கை போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனா இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவுல ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சாரை வந்து நம்ம சும்மா கோயம்புத்தூர்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியாக்காரங்க சுருக்கவே முடியாது. அவர் வந்து எடிஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமா புகழ்வோம். அப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிஷன் கண்டுபிடிச்சதுதான். நான் வந்து சிகாகோல இருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம். போர்டு வச்சிருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்னா அந்த கிராமத்துக்குள்ள போனா அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இது வந்து அதை தாண்டின விஷயம். உண்மையில சொல்றேன், நம்ம எல்லாரும் காலரை தூக்கி விட்டுக்கலாம், அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடிச்ச விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசுல ஆரம்பிச்சிருமா கதை.
ஆரம்பிச்சு அவருடைய டெத் வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்துல அப்ரூவல் வாங்கி, எனக்கு இதுல வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்கிறேன். என்கிட்ட அஸ்வின் வந்து சொன்னாரு, சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானா நினைச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டு நின்று இருப்பாரு அப்படின்னு. வெளியில வந்து பார்த்தா அவரு கிட்டத்தட்ட என் வயசாச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னா, அதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவரு சொல்றாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்க பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தார் சார், அவரு தான் சார் ஜிடி நாயுடு சார் கிட்ட சேர்த்து விட்டாரு எங்க தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளவு நெருக்கமான சீன்ஸ். இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீன் எல்லாம் தெரிச்சிரும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அத்தனை பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்ல, அதனால கரெக்டா என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலா பயோபிக்லயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்குது. இந்த படம் இவ்வளவு கிராண்டா வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்ப நீங்க பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருக இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்க போறது? ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி செய்யறதுன்னா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒண்ணு பறந்து போமே, நான் இருக்கிறேன் சார், என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்றதா விலை. சார் என்ன சார் ஆஸ்திரேலியெல்லாம் பறக்க விட்டுருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார் அப்படின்னு. சார் ஒரிஜினலா விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மன்ல அந்த பெரேடு நடக்கும், பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார் கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐயா அப்படின்னா, இல்ல சார் புதுசா ஒரு டெக்னிக் வந்திருக்கு, ரெண்டையும் சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைபிரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்துல புதுசா எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அதுக்கு காரணம் ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடியினுடைய எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் லைஃப்ல வந்து இது ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா நம்ம ஊருக்காரர் இல்ல ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்காரங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 பிட்டு போடுறதா. அதனால வந்து இல்ல அவ்வளவு வெரைட்டியான சீன்ஸ் கிடைச்சு. நீங்க பாருங்க, ஒரு சினிமா கதை எழுதினாலும் கூட என்ன எழுதுவீங்க இல்லையா? அங்க வரலையா? என்னது ஆடியோ வருத எனக்கு? ஓஹோ அப்படியா, சரி 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 சரி. அது அடுத்தது நம்ம முக்கியமான ஆளு மேடி பேசுறதுக்குள்ள கரெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.